சமீப காலமா அவங்க தமிழ் பற்று ரொம்ப கூடி போச்சு. இந்துத்துவ சக்திகளுக்கும் RSS கும்பலுக்கும் நிர்மலா சீதாராமன் போன்ற பாஜகவோட ஏஜென்ட்டுகளுக்கும் தமிழ் பற்று ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா தமிழ் பற்று தலைக்கேறி தன்னை ஒரு தமிழனாகவே மாற்றிக்கொண்டு நடனம் ஆடக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு பேசுறாரு சொன்னாரு அப்படின்றத நீ ஆய்வு செய்து புலனாய்வு செய்து கண்டுபிடிச்சியா? அத நாங்களே எழுதியிருக்கோமே, எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெரியாரசுகளே எழுதியிருக்காங்களே, சைவத்தாலும் வைணவத்தாலும் இந்த மொழி கரைபட்ட மொழி அப்படின்னு. அப்போ கரைபட்ட மொழியை சீர்திருத்தும் நோக்கோடு தந்தை பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. சீர்திருத்தமும் செஞ்சாரு. அந்த காலத்தில் புழங்கி கொண்டிருந்த தமிழை விட கலைஞரும் அண்ணாவும் பயன்படுத்தின மொழி நவீனமாக, அது எழுத்து சீர்திருத்தம். நிர்மலா சீதாராமனோட முன்னோர்கள் எங்கேயாவது திருக்குறள் மாநாடு நடத்துனாங்களா? திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவருக்கு ஏதாவது மாநாடு நடத்துனீங்களா? திருக்குறள் மாநாடு. நீ நீஷ பாஷை அப்படின்னு சொன்ன, தமிழை சேர்த்துக்கவே இல்லையே, உன்னோட கோயில்லையே தமிழ் இல்லையே. இவர்கள் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு. ஆமாடா, பெரியார் தான் சொன்னாரு, நல்ல நோக்கத்துல சொன்னாரு. அவருதான் மொழியை சீர்திருத்தினார். அவரு கொடுத்த தமிழை தான் நாங்க நவீன தமிழா இன்னைக்கு பயன்படுத்துறோம். ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் அருளன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த நெப்புக்கு எதிரான ஒரு காட்டமான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. நிதியமைச்சர் சிவிலைஸ்டா நீங்க போராட்டம் நடத்தும் போது அதை குறிப்பிட்ட கல்வி அமைச்சர் மீது நீங்க கோபம் கொள்றீங்க. ஆனா தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்ற ஒருத்தரை போட்டோ வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு பேரே குறிப்பிடாமலே வன்மத்தை, அது வன்ம பேச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு நாகரிகமும் இல்லாம ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அப்படி ஒரு வன்மத்தை கக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் மேல நிர்மலா சீதாராமன் பாஜக இந்துத்துவ கும்பலுக்கு இருக்கிற வெறுப்புங்கிறது நாம புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அவங்க பெரியார இவ்வளவு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் இந்து தெய்வங்களை திட்டினாரு, ராமனை செருப்பால் அடிச்சாரு, சீதையை இழிவா பேசினாரு, இந்து தெய்வங்களை அவமதிச்சாரு, இந்த மதத்தை இழிவுபடுத்தினாரு, பிராமணர்களோட பூநூலை அறுக்கணும்னாரு, பிராமணர்களை மோசமா பேசினாரு. இதுதான் பிராமணர்கள் இவ்வளவு காலமும் இந்துத்துவ சக்திகளும் பிராமணர்களும் இவ்வளவு நாளும் பெரியார் மேல சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு. சமீப காலமா அவங்க தமிழ் பற்று ரொம்ப கூடி போச்சு. இந்துத்துவ சக்திகளுக்கும் RSS கும்பலுக்கும் நிர்மலா சீதாராமன் போன்ற பாஜகவோட ஏஜென்ட்டுகளுக்கும் தமிழ் பற்று ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா தமிழ் பற்று தலைக்கேறி தன்னை ஒரு தமிழனாகவே மாற்றிக்கொண்டு நடனம் ஆடக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி. அவர்களாம் தமிழ் பற்று தலையில ஒரு போதை மாதிரி ஏறி அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இந்த தமிழ் பற்று இவ்வளவு நாளும் இந்து மத வெறுப்பை கொட்டியவர் பெரியார்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு தமிழ் பற்று தலைக்கேறி பெரியார் தமிழை இழிவுபடுத்தி விட்டார்னு சொல்றாங்கல்ல. இந்த உணர்வு இவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் எங்க இருந்து கிடைச்சது? இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இந்த கேமுக்கு, தமிழ் மொழியை வச்சு ஆடக்கூடிய இந்த கேமுக்கு இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய உளவு நிறுவனங்களின் ஏஜென்ட்டுகள் எவர்கிட்டயோ பணம் வாங்கிக்கிட்டு தமிழனை காட்டி கொடுத்து கூட்டி கொடுக்கக்கூடிய, தமிழர்களுக்கு ஒரு இன்னல் நேரும் போது எந்தவித போராட்டங்களையும் முன்னெடுக்காத சீமான், பேமணியர் கேமை தான் இன்னைக்கு நாக்பூர் கும்பல் விளையாடுது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்றத நீ ஆய்வு செய்து புலனாய்வு செய்து கண்டுபிடிச்சியா? அத நாங்களே எழுதியிருக்கோமே, எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெரியாரசுகளே எழுதியிருக்காங்களே, சைவத்தாலும் வைணவத்தாலும் இந்த மொழி கரைபட்ட மொழி அப்படின்னு. அப்போ கரைபட்ட மொழியை சீர்திருத்தும் நோக்கோடு தந்தை பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. சீர்திருத்தமும் செஞ்சாரு. இன்னைக்கு நாம ஒண்ணும் இல்ல,
ஐயப்பன் அப்படின்னு ஒரு சொல், சும்மா உடனே ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். ஐ போட்டு எழுதுவோம். ஆனா ஐ போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்ல, ஆ போட்டு எழுதலாம். ஐயப்பன் அப்படின்னு எழுதலாம். அது ஐ போட்டு எழுதுறதை விட ஆ போட்டு எழுதுறது கொஞ்சம் நவீனமாக இருக்கும். நான்லாம் ஆதான் பயன்படுத்துவேன். இப்படி மொழியை சீர்திருத்தியத்தில் பெரும் பங்கு பெரியாருக்கு உண்டு. அப்போ மொழி காட்டுமிராண்டி காலத்தில் காட்டுமிராண்டித்தனமான ஒரு பண்பாட்டில் மொழி என்னவாக இருந்தது அப்படின்னாக்க அது படு பிற்போக்குத்தனமா தான் இருந்தது. இப்போ ஆங்கிலத்துல விடோவர்னு ஒரு வேர்டு இருக்கு, தமிழ்ல அதுக்கு இணையான சொல் இல்ல இல்லையா? தமிழ்ல ஒரு சொல் தான் இருக்கு, விதவை அப்படின்னு இருக்கு. கலைஞர் கைம்பெண் அப்படின்னு மாத்தினாரு ஓரளவுக்கு நாகரீகமா. அதுல கூட ஆண்பால் சொல் இல்ல, அது ஒரு பெண்பால் சொல் தான் கைம்பெண் அப்படின்றது. அதுக்கு இணையான ஒரு ஆண்பால் சொல் இல்ல. அதே மாதிரி ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீமான் தான் சீமான். ஸ்ரீமான்ங்கிறது தமிழ் சொல்லா என்ன? அது ஒரு சான்ஸ்கிரிட் சொல் அது. இப்படி எவ்வளவோ வடமொழி சொற்கள் கலந்து இருந்தத திராவிட இயக்கமும் பெரியாரும் மாற்றி காட்டினாங்க. இப்போ கலைஞரோட திரைத்துறை பயணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவர் ஒரு 14வது 15வது வயசுல பழனியப்பன் ஒரு நாடகத்தை திருவாரூர்ல ஒரு அரங்கத்துல அரங்கேற்றாரு. அதுவே அவருக்கு ரொம்ப பெரிய அளவு பேர் வாங்கி கொடுக்குது. ஒரு 25 வயசுக்குள்ள அவரு மந்திரி குமாரி எல்லாம் எழுதி ரொம்ப பெரிய லெவல்ல, ராஜகுமாரி எல்லாம் எழுதி பெரிய அளவு பேர் வாங்கிடுறாரு. பராசக்தி அவரோட 7வது படம். 7வது படத்துல மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு எழுத்தாளரா மாறிடுறாரு. அப்பெல்லாம் ஒரு அரசியலுக்கு வரல. அப்போ அந்த பராசக்தி படம், 7வது திரைப்படம் பராசக்தி படத்தை பாத்தீங்கன்னா, அதுல அவர் செய்திருக்கக்கூடிய மொழிய நவீனமா கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு போக்க கலைஞரோட வசனத்துல பார்க்கணும். அந்த காலத்தில் புழங்கி கொண்டிருந்த தமிழை விட கலைஞரும் அண்ணாவும் பயன்படுத்தின மொழி நவீனமானது. அது எழுத்து சீர்திருத்தம். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை பெருவாரியான மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்தது திரைப்படத்தின் மூலமாகவும் செய்தாங்க, மேடைகள்லையும் செய்தாங்க, பல்வேறு வடிவங்கள்ல செய்தாங்க. இதை தந்தை பெரியாரும் தன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்தினாரு. திருக்குறள் மாநாடையும் நடத்தினார். இப்ப நிர்மலா சீதாராமனோட முன்னோர்கள் எங்கேயாவது திருக்குறள் மாநாடு நடத்தினாங்களா? திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவருக்கு ஏதாவது மாநாடு நடத்துனீங்களா? திருக்குறள் மாநாடு எவனோ ஒருத்தன் விளைச்சி வைப்பான், எவனோ ஒருத்தன் உழைச்சி திருவள்ளுவர் தமிழின் மிக முக்கியமான ஐக்கான், உலக பொதுமுறை அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்றி கன்னியாகுமரியில கொண்டு சிலையில வச்சு மயிலாப்பூர்ல பிறந்தார் ஒரு பிராமணர் அப்படின்றான். அப்ப நீ திருக்குறள் மாநாடு ஏன் நடத்தல? பெரியார்ல நடத்தினாரு. தமிழ் மொழியை சீர்படுத்துங்க, ஏன் நீ சீர்படுத்தல? நீ நீஷ பாஷை அப்படின்னு சொன்ன, தமிழை சேர்த்துக்கவே இல்லையே. உன்னோட கோயில்லையே தமிழ் இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம் தமிழை ஒரு வழிபாட்டு மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மொழி சார்ந்த போராட்டமாச்சே. அது ஒண்ணும் பக்தி மார்க்கம் சார்ந்த போராட்டம் இல்லையே, பியூர்லி மொழி சார்ந்த போராட்டமாச்சே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்ற கோரிக்கையே மொழி சார்ந்த போராட்டம். அதுல ஜாதி சார்ந்த போராட்டம் இருந்தாலும் கூட அது மொழி அதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஆக இவர்கள் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு. ஆமாடா, பெரியார் தான் சொன்னாரு, நல்ல நோக்கத்துல சொன்னாரு. அவரு தான் மொழிய சீர்திருத்தினாரு. அவரு கொடுத்த தமிழை தான் நாங்க நவீன தமிழா இன்னைக்கு பயன்படுத்துறோம். இதுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த சீமானே ஒரிஜினல் கிடையாது. ஸ்ரீமான் என்ற சமஸ்கிருத மொழியின் சீய போட்டு வச்சிருக்கக்கூடிய சீமான் இந்த RSS இந்துத்துவ நாக்பூரோட குட் புக்ல இடம்பெறதுக்காக அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுதான் என்னோட பதில். இதுக்கு எக்ஸ் தளத்தை இந்த குரூப் அப்படிங்கிற AI டூல பயன்படுத்தி சமஸ்கிருதம் தான் இந்தியாவோட மூத்த மொழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்தை கட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த AI டூல பயன்படுத்தி எல்லா மித்தையும் உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், ஹிந்தி தேசிய மொழியா அப்படின்னு ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசுபொருளாக ஆகிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அந்த காலத்தில் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருந்திருந்தா உண்மையாகவே ஒரு தென் மாநிலங்கள் இன்னும் வேற ஒரு லெவலில் போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் அவங்களோட அறிக்கை வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட தனிநபர் வருமானம் அப்படின்றது 2.78% ஏதோ நல்ல பெர்சன்டேஜ். அந்த அளவுக்கு தனிநபர் தேசிய வருவாயை விட தமிழ்நாட்டுல உள்ள தனிநபர் வருவாய் வந்து அதிகம். அதே மாதிரி உயர்கல்வி உள்ளிட்ட எல்லா இடங்கள்லயும் சேவை துறைகள்ல நாம முன்னேறி இருக்கிறதுன்னு ஒரு பிரமாதமான ஒரு பட்டியல் வந்து ஜெயரஞ்சன் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இந்த ஏஐ டூல் பத்தி நீங்க சொன்னீங்க. நான் எனக்கே தெரியாத ஒரு இதை சொல்றேன். ஹிந்தி மொழியை உருவாக்குறது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஹிந்தி வந்து தமிழ் மாதிரியே ஒரு பன்னெடுங்காலமா இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு. இல்ல, ஹிந்தி மொழி ஒரு வெள்ளையரால் உருவாக்கப்பட்ட லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. இந்துஸ்தானில இருந்து, சமஸ்கிருதத்துல இருந்து, லோக்கல்ல இருக்கக்கூடிய உருதுல இருந்து, உருது, இந்துஸ்தானி, சமஸ்கிருதம் இந்த 3 மொழிகளையும் சேர்த்து உருவாக்க ஒரு கிறிஸ்தவ வெள்ளையரால் உருவாக்கப்பட்ட மொழி தான் இந்தி. அதுல முதலா அவங்க பைபிளை தமிழாக்கம் பண்றதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட வேற எதுக்கும் கொடுக்கல. ஆக இவங்க நம்மள வந்து இழிவுபடுத்துறன்னு நினைச்சிட்டு அதெல்லாமே இன்னைக்கு ஏஐ டூல்ல வெளியே வருது. இந்தி மொழி எப்படி உருவாக்கப்பட்டது, அதோடைய வரலாறு. 200 இயர்ஸ், 2 நூற்றாண்டுகள் தான் இந்தியோட ஆயுள். ஆனா தமிழுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. தமிழுடைய உடன் பிறந்த சகோதரர்களான தெலுங்கு, கன்னடம் அதுகளுக்கெல்லாம் கூட இந்தியை விட நீண்ட ஆயுள் கொண்ட மொழிகளாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மொழிகள் இருக்குது. ஆனா இந்த சகோதர மொழிகளை எல்லாம் எதிரெதிரா நிறுத்தலாம். தமிழனுக்கு எதிரி யாருன்னா, தமிழனுக்கு எதிரி தெலுங்கனா, தமிழனுக்கு எதிரி கன்னடன், தமிழனுக்கு எதிரி மலையாளின்றான். தமிழனுக்கு எதிரி இவங்க இல்லையே, இவங்க எல்லாம் நம்மளோட சகோதரர்கள். இவங்க நம்மளோட அழிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளை அழிக்க வர்றது இந்தியும் சமஸ்கிருதமும். அதை இல்லாம இவன் நம்மளை மோத விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு காலத்துல இந்த தொழில்நுட்பங்கள் வந்து எல்லா இடங்கள்ல பொய்களுக்கு வந்து காலகட்டத்துல பல்வேறு உண்மைகளையும் தொழில்நுட்பம் வந்து வெளியே கொண்டு வரதான் செய்யுது. ஒரு காலத்துல வந்து பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்களுக்கு இணையத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் எனக்கு 2000 இருந்தே பயன்படுத்துற வாய்ப்பு இருந்தது. ஆனா பெருவாரியான மக்களுக்கு 2010க்கு பிறகுதான் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து விசாலமா வந்து எல்லா மக்களுக்குமே கிடைச்சது. அதனுடைய ஆபத்தை வந்து பயன்படுத்துவதில் இந்துத்துவ சக்திகள் வந்து முன்னேறி இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்குள் கோடிக்கணக்கான மக்களிடம் ஒரு செய்தியை வந்து எங்களால கொண்டு போக முடியும், அந்த ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இருக்குன்னு பிஜேபி அமித்ஷாவே சொல்றாரு. அதே ஸ்ட்ரக்சர் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா நிஜமாவே இல்லை, நம்மள்ட்ட அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் அதிகமாக இணையத்தையும் டெக்னாலஜியையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் வந்து அந்த ஊதி கட்டப்படுற பலூன் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும்ல, புசு புசுன்னு அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பலூன் வெடிக்கிற மாதிரி அந்த பொய்கள் வந்து வெடிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன் அதை சொன்னாரு அப்படின்னு. ஆற திட்டல பெரியார் அப்படி. அதனால அந்த உண்மைகள் எல்லாமே வந்து டெக்னிக்கலா வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கும். ஏஐ டூல நாமளும் வந்து அதுக்கு முறையா பயன்படுத்தக்கூடிய இதுல இருக்கணும். ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து அடுத்து வர இருக்கக்கூடிய தேர்தல்ல வந்து ஏஐ டூல வச்சுதான் தேர்தலே நடத்த போறாங்க. அப்படி ஒரு திட்டம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு நாமளும் தயாராகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லியிருப்பாரா? அண்ணா பேரால வந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சியில அவர் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமா வந்து அதிமுக தலைவர்களே அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு போட்டி போட்டு பிஜேபிக்கு கால் கழுவக்கூடிய வேலைகளை வந்து அதிமுகவில் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது பிஜேபியோட நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு பெற்றாக வேண்டிய ஒரு நெருக்கடி வந்து டிடிவி தினகரனுக்கு, சசிகலாவுக்கு, ஓபிஎஸ்க்கு, இபிஎஸ்க்கு, அப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு, இவங்க எல்லாருக்குமே இருக்கு துரதிருஷ்டவசமா. காரணம், இரட்டை இலையும் கட்சியும் பிஜேபி கைகள்ல இருக்கு.
தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டை பலி கொடுத்து பிஜேபியை ஆதரிக்கிறார். அது தனக்கே வர வேண்டும் என்ற ஆசையில் இபிஎஸ் பிஜேபியை ஆதரிக்கிறார். ஜெயக்குமார் தன்னுடைய விசுவாசத்தை பிஜேபிக்கு சொல்ல வேண்டும் என்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த தொகுதி மறுவரைக்கு எதிராக பேசியவர் வெளியில் வந்து திமுக நாடகம் ஆடுவதாக வெளியில் வந்து பிஜேபிக்கு ஐஸ் வைக்கிறார். ஆக மொத்தத்தில் முன்னாள் அதிமுகவினராக இருக்கலாம், பிளவுபட்ட அதிமுகவினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் இன்று பிஜேபிக்கு பாதம் கழுவக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது தினகரன் மட்டும் இல்ல, அன்புமணியும் அப்படிதான் இருக்கார். அன்புமணியும் அப்படிதான் போற போக்குல பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து தமிழ்நாடு அரசு தயாரா இருந்தது. எப்ப இருந்தது? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழர் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டங்களின் மீதும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தாக்குதலிலிருந்து ஒரு எதிரான போரை ஜனநாயக போரை நடத்தி கொண்டிருக்கும் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். உண்மையாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காத்து நிற்கக்கூடிய திராவிட பாசறையில் இருந்து வந்த ஒரு அரண் போல தமிழ் மக்களை அவர் காத்து கொண்டிருக்கிறார். இத 4 ஆண்டுகள் மே மாசம் வந்தா 4 ஆண்டு முடிய போகுது. இந்த 4 ஆண்டு கால திட்டங்கள் அனைத்துலையுமே நாம வந்து பார்க்க முடியும். கீழடி ஆய்வுகளா இருக்கலாம், தமிழ் மொழி சார்ந்து நடந்த ஆய்வுகளா இருக்கலாம், தமிழ் இனம் சார்ந்து நடந்த ஆய்வுகளா இருக்கலாம், தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நடந்த மொழியாக்க முயற்சிகள், மேலை நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட நூல்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்துறது, தமிழ் மொழியின் பழமையை இந்தி மொழியில் அச்சடித்து அதை வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய செயல், தந்தை பெரியாரின் சிந்தனைகளை வெவ்வேறு மொழிகளுக்கு கொண்டு போறது அப்படின்னு இதுவரைக்கும் கலைஞரே செய்யாத வேலைகளை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடுப்பு இவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவதூற வாரி பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அன்றாடம் ஒரு அவதூறை வந்து தினகரனோ அன்புமணியோ இல்ல இன்னும் சீமானோ இப்படி ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அவதூறை தொடர்ந்து பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தினகரன் இன்று சொல்லியுள்ள கருத்தை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக இவரை வந்து அவர் அழைத்து வந்து கடுமையாக வந்து தண்டித்திருப்பார் என்பதுதான் உண்மை.